ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் ஸ்கார்லட் யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு டீச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். தட் இஸ் ரிகார்டிங் டிவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன். ஸோ இந்த சாப்டரை நம்ம பார்ட் வைஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் ரிகார்டிங் எலக்ட்ரான் எமிஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இந்த 3 டாப்பிக்கை மட்டும் நம்ம கிளியராக பார்க்கலாம் அண்ட் அது ரிலேட்டடாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டீச் பண்ணுறேன், புரியலை அப்படின்னு. ஸோ அதுக்கான நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே யூஸ்வலாகவே பேசல அப்படி பழகுனதுனால என்னால் அதை சேஞ்ச் பண்ண முடியல. பட் இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் எனக்கு ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் மை செல்ஃப். அண்ட் ஈவன் என்னால் சேஞ்ச் பண்ண முடியல இந்த சென்ஸ், நான் பேசிட்டு டீச் பண்ணிட்டு இருக்கையிலே ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் ப்ளீஸ் ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் த வீடியோ அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ கைண்ட்லி இந்த வீடியோ நல்லா லிசன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சாப்டரை நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த சாப்டர்லேருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி we will complete this chapter. First, introduction regarding this chapter, that is dual nature of radiation and matter. இன்ட்ரோடக்ஷன் ரிகார்டிங் திஸ்க்கு வந்து இதோட பேசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் சாப்டரில் படித்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் தான் இதோட பேசிக். ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பை மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். ஓகே, ஸோ தீஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வில் ப்ரொடியூஸ் த வேவ்ஸ் விச் இஸ் நோன் அஸ் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் J.J. Thomson confirmed this hypothesis, and J.J. Thomson is the one who identified particles known as electrons. எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சது J.J. தாம்சன் தான். அண்ட் அந்த எலக்ட்ரான்ஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் இருக்குது அண்ட் ஸ்பெசிஃபிக் மாஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. அண்ட் அந்த E/m, அதாவது the charge by mass ratio is 1.76 into 10 to the power 11 கூலும் per கிலோகிராம்ங்கிறதையும் he found. ஓகே, அண்ட் இதிலிருந்து he found that எலக்ட்ரானோட மாஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து certain metals were irradiating the ultraviolet emitting the negatively charged particles. இது எல்லாமே போக போக they were finding. and next பார்த்தீங்கன்னா Millikan is the one who performed oil drop experiment. ஓகே, ஸோ மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து தான் ஹீ ஃபவுண்ட் த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட சார்ஜ். ஸோ அதோட டெரிவேஷன் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை, பட் யூ ஷுட் நோ த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், தட் இஸ் த வேல்யூ ஆஃப் E. வேல்யூ ஆஃப் E இஸ் 1.6 into 10 to the power minus 19 கூலம்ப். or else accurate இருந்ததுன்னா 1.602 into 10 to the power minus 19 coulomb, which is the charge of the electron. So Millikan's oil drop experiment helps to find the charge and இதிலிருந்து we can determine the mass value. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, we already know the E/m value for electron, which is nothing but 1.76 into 10 to the power 11 coulomb per kg, and we know the value of E. அதில் வந்து மாஸ் கண்டுபிடிக்கிறது, it is very simple, E by this value. so E வந்து நம்ம யாருக்குனே அந்த சார்ஜ் வேல்யூ that is 1.6 into 10 to the power minus 19 divided by 1.76 into 10 to the power 11. ஸோ இதிலிருந்து we will find the mass value. எலக்ட்ரானோட மாஸை இதிலிருந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம், which is 9.12 10 to the power minus 31 கிலோகிராம். ஓகே, கூலும் கேன்சல் ஆகிடும், ஸோ கிலோகிராம் இருக்கும். Fine. Okay, so next we will move to electron emission. Okay, so regarding electron emission, எலக்ட்ரான் எமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸில் வந்து கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டல்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் தான் அதோட கண்டக்டிங் நேச்சர், அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுற நேச்சருக்கு தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி கண்டக்டிங் நேச்சர். However, the free electrons are not normally escape. How it is escaping out that matters. The positive charge on the metal surface pulls the electron back to them. The positive charge on the electron circuit, it will pull it towards the metal. ஓகேவா, ஸோ ஹவு இட் இஸ் இந்த எலக்ட்ரான் எப்படி எமிஷன் ஆகுது, ஓகேவா, எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அ மெட்டல் சர்ஃபேஸ் எப்படி எமிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு புல்லிங் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ பர்டிகுலர் மெட்டல் சர்ஃபேஸ்குள்ளே அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, the electron will be coming out only if it has sufficient energy. Okay, so இந்த attractive pull overcome பண்ணதுக்கு sufficient energy இருந்தால் மட்டும்தான் this electron can come out.
அப்படி தான் இந்த எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இந்த மினிமம் எனர்ஜி தட் இஸ் ரெக்வயர்ட், அந்த நான் சொன்னோம்ல அந்த எலக்ட்ரான் வந்து சஃபிஷியன்ட் எனர்ஜி புல் பண்ணாதான் அதெல்லாம் வெளியே வரும். ஸோ அந்த புல் பண்ணுறதுக்கு ரெக்கவர் ஆகாத அந்த மினிமம் எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே, ஸோ that minimum energy is known as the work function of the electron, and it is usually represented by E. Okay, so it is represented by E. I'm sorry, it is represented by the unit வந்து electron volt, and இது என்ன 1 electron volt ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் as that is 1.602 into 10 to the power minus 19 joule. ஓகேவா, joule, that is 1 volt or 1 joule. Okay, fine. And the work function energy can be supplied by the free electron. இந்த electron emission can be of 3 typesல இருக்கலாம். Okay, so 3 types. First is thermionic emission, and next is field emission, and next is photoelectric emission. Okay, so thermionic emission na enna pathina heat nala thermal energy nala the free electrons velila varudhu. First heat irukku. Okay, so you have your heat over here which will produce thermal energy. Heat வந்து thermal energy produce பண்ணுது, and அதனால electron release ஆச்சுன்னா it is known as your thermionic emission. Okay, so thermionic emission. And field emission என்னன்னு பார்த்தீங்கன்னா electric field, strong electric field. Okay, so very strong electric field ஒரு கொடுக்கறதுனால okay, it can be in the order of 10 to the power 8, the electrons will be coming out. So this is known as your field emission. Okay, so next உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா photoelectric emission. Photoelectric emission என்னன்னு பார்த்தீங்கன்னா light. Okay, so ஒரு particular light which is of suitable frequency, ஒரு particular light of particular frequency ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இலுமினேஷன் இந்த ப்ராசஸ் நடக்கையில் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸில் வந்து இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த மெட்டல் சர்ஃபேஸில் ஹீட் அப்ளை பண்ணி தெர்மல் எனர்ஜி மூலமாக எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆச்சுன்னா இட் இஸ் தெர்மியானிக் எமிஷன். இது ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி அந்த மெட்டல் சர்ஃபேஸில் எலக்ட்ரான் எமிட் ஆச்சுன்னா இட் இஸ் ஃபீல்டு எமிஷன். அண்ட் லைட் வித் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அந்த த்ரெஷோல்ட் மேலே போய் அதனால் எலக்ட்ரான் எமிட் ஆச்சுன்னா இட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன். No confusion. Thermionic na heat, field na strong field, and photoelectric na light electron. Okay va, yeah. And this is regarding your okay, so ungalku idhila irundhu oru questions kekalam. I will say the question, you try to answer. Okay, so in the question edun pathina regarding thermionic emission. Okay, so thermionic emission, yeah. So thermionic emission பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா what question means thermionic emissions are related to என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ thermionic emissions are related to conduction, convection or radiation. Okay, so thermionic emission are related to convection. Okay, so as told conduction, convection, radiation na என்னங்கிறத நீங்கள் you would have studied in thermodynamics. Okay, so this is how correlate பண்ணி you have to study, and அதிலிருந்து தான் உங்களுக்கு questions வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, so photoelectric effect பொறுத்த வரைக்கும் Hertz observation on the production of electromagnetic waves and the spark discharge அதில் இருக்கிற you have to learn Hertz observation. just understand பண்ணிக்கோங்க Hertz observation and Hallmarks and Lenard's observation. இது ரெண்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க photoelectric effectக்கு. டீட்டெயிலாக you know it, I mean இந்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை because you would have studied in theory already. Okay, so I don't want to waste your time. And photoelectric effectக்கு ரிலீஸ் ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ லைட் ஆஃப் சஃபிஷியன்ட்லி ஹை ஃப்ரீக்வன்சி அந்த எமிட்டிங் எலக்ட்ரான் மேலே இது பண்ணிச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் வில் பி ரிலீஸ்டு, emitted, and in the emitting electrodes lende electrodes is released to the collecting electrode. ஒரு particular collecting electrode இருக்கும், and ஒரு particular current is flowing, and this current is known as the photoelectric current. Okay, so இந்த photoelectric current எப்படி ரிலேட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்
relation with intensity. Okay, so how intensity is related with photoelectric current. Okay, so intensity பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா photoelectric current is directly proportional to intensity. photoelectric current நம்ம இப்போ photoelectric current PI ன்னு வச்சுக்கலாம். it is directly proportional to intensity. reason என்னன்னு பார்த்தீங்கன்னா frequency இங்க வந்து frequency should be fixed or a particular value, potential should be fixed, and number of photons மட்டும்தான் intensity increase பண்ணதுக்கு number of photons மட்டும் increase பண்ணிக்கலாம் or else decrease பண்ணிக்கலாம். this is regarding intensity with relation with intensity. and next பார்த்தீங்கன்னா potential. okay, so how potential is related to your photoelectric current. okay, so you have a term called saturation current, which is nothing but the maximum value of photoelectric current which corresponds to the case when photoelectrons emitted by the emitter plate reach the collector plate. so ஒரு plate இருக்கு, emitter plate னா இங்க இருந்து emit ஆகுது, and collector plate னா அது collect ஆகுற plate. so இந்த emitter plate ல இருந்து collector plate க்கு reach பண்றதுக்கு ஒரு particular value will be there, maximum அவ்வளவுதான். saturation point is there, threshold னா minimum, saturation னா maximum point, அந்த தான் photoelectric current. so இதுதான் இந்த saturation point will be there. okay, so this is the saturation current, that is the maximum current, and this saturation current depends on the number of this saturation current depends on the number of photons. okay, so this saturation current depends on the number of photons. okay, and variation of photo current with collector plate potential for different intensity with different. okay, so different intensity will be differing with the photo current. okay, and then you have or equation, that is the kinetic energy maximum is equal to Ke max is equal to E V0. here V0 is nothing but stopping potential. stopping potential na enna pathina, the potential at which no electrons are emitted. ஒரு particular potential la எந்த எலக்ட்ரானுமே emit ஆகாது. okay, so this is V0, and this K energy max or the work done by the stopping potential is known as the kinetic energy. work done by these stopping potential is kinetic energy maximum, which is equal to E V0. okay, so for a frequency of incident radiation, stopping potential is independent of the intensity. so in the equation la நம்ம என்ன பண்ணலாம், stopping potential க்கும் intensity க்கும் you don't have any relations. okay, independent of intensity. next பாத்தீங்கன்னா effect of frequency of incident radiation on stopping potential. frequency of incident radiation on stopping potential SP. okay, so stopping potential depends on frequency of the incident and not on the intensity. okay, so frequency stopping potential only depends only on frequency மட்டும். frequency is mu and it does not depend on intensity. நம்ம previous இதிலே படிச்சிட்டோம், stopping potential க்கும் intensity க்கும் you don't have any relations. okay, so இதில இருந்து you can learn this. okay, so stopping potential is varies linearly with frequency. okay, so இது ரெண்டுக்கும் உள்ள variation என்ன பாத்தீங்கன்னா linear variation அவ்வளவுதான். okay, so இப்போ நம்ம சில graphs பார்ப்போம். so அதில இருந்து உங்களுக்கு ஒரு clear cut off கொடுக்கும், and in the graphs it can be asked as a question. okay, so relationship between. okay, so நம்ம என்ன பார்த்தோம், photo electric current இருக்கு and இங்க உங்களுக்கு intensity இருக்கு. so photo electric currentக்கும் intensityக்கும் என்ன relation, directly relation. photo electric current is directly related to intensity. so graph வந்து உங்களுக்கு straight line graph தான் வரும். அப்போ உங்களுக்கு graph கொடுத்து கேட்டாங்கன்னா you have to draw straight line graph. okay, next அதே மாதிரி regarding potentialக்கும் உங்களுக்கு ரெண்டு potential இருக்கும். this is the collector plate potential and this is the retarding potential and central line. okay, so this is the and இங்க வந்து உங்களுக்கு it is the photo current and stopping potential and it is a minimum potential. so stopping இந்த இது எப்படி போகுது பாருங்க, ஒரு particular stopping potential. okay, I1 I2 I3, here I3 is greater than I2 is greater than I1. okay, so this is இங்க தான் ஒரு particular value இருக்கு minus V0. this is the stopping potential, particular stopping potential. okay, so இந்த value தான் stopping potential as already told, no photoelectrons. இந்த particular point ல ஒரு photoelectronsமே emit ஆகாது. okay, yeah, next இது வந்து பாத்தீங்கன்னா regarding your intensity relation with stopping potential. so intensity is not related to potential. இதுல இருந்து நம்ம இந்த கிராஃப்ல இருந்து கண்டுபிடிச்சலாம். and how intensity is related to frequency. இதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா retarding potential இருக்கு, collector plate potential இருக்கு,
ஸோ ஒரு கிராஃப் இருக்குது. அண்ட் இந்த கிராஃபில் தான் உங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இங்கே இந்த கிராஃப் மேலே போகிறது. ஓகே, ஸோ தட் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் வரைஞ்சாச்சு. அண்ட் இங்கே உங்களுக்கு ஆரிஜின் இருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சேச்சுரேஷன் கரண்ட்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் இது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ வேரியிங் இந்த ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு இதுலேயும் சேஞ்ச் ஆகுது, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி இதில் ஒரு μ1 μ2 μ3 இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பர்டிகுலர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலாக இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் 3 இஸ் கிரேட்டர் than ஃப்ரீக்வன்சி ஆஃப் 2 இஸ் கிரேட்டர் than ஃப்ரீக்வன்சி ஆஃப் 1. ஸோ இந்த பர்டிகுலர் கரண்ட்டை தான் யூ ஆர் சேயிங் திஸ் அஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ஸோ இதில் தான் உங்களுக்கு புரியுது இட் இஸ் வேரியிங் லீனியர்லி ஆர் திஸ். ஓகே, ஸோ how it is changing, and I'm not linear. What I'm saying is how in the variation of the changes is related to the stopping potential and the saturation current and with potential. And next is relating the frequency graph between stopping potential and frequency. Stopping potential, frequency, you have linear graph. Okay, so linear graph இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் A இருக்குது, ஒரு மெட்டல் B இருக்குது, அண்ட் இங்கே ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் ஐம் சாரி, இங்கே ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு ஒரு கிராஃப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லீனியர் கிராஃப். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட நம்மளோட பார்ட்ஸ் முடிஞ்சது. அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட வி வில் சால்வ் சம் MCQs டூ விச் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ இப்போ கூட நம்ம ஒரு 2 or 3 questions I think we can see. Okay, so the maximum value of photoelectric current is called. நான் உங்களுக்கு questions வந்து dictate பண்ணுறேன், நீங்கள் இந்த questions எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கொஷனுக்கு ஆன்சரே நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சரை இப்போ சொல்லியிருந்தேன். இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் photoelectric current is called. ஓகே, ஸோ கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் photoelectric current is called. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கரண்ட், சேச்சுரேஷன் கரண்ட், கலெக்டர் கரண்ட், எமிட்டர் கரண்ட். So as told, the maximum value of the photoelectric current is called as your saturation current. Okay, so saturation current is the correct answer. Next பார்க்கலாம். The photoelectric effect, the photoelectric current is independent of. Okay, photoelectric current independent of என்னன்னு கேட்டிருக்காங்க. First, intensity of incident light, potential difference applied between the electrodes, nature of emitted material, frequency of incident light. Okay, so photoelectric effect la photoelectric current is independent of frequency of incident light. Okay, so நல்லா நோட் பண்ணிக்கோங்க. I thought you it is directly proportional to intensity வரும், potential வரும். அந்த potential தான் it is independent of intensity and dependent on frequency. Okay, so photoelectric effect la photoelectric current is independent of the frequency of incident light. Next pathina, next question I am dictating you. Okay, what question? Yeah, in a photoelectric experiment, if both okay, so I'm sorry, in photoelectric effect stopping potential depends on, stopping potential எதை டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது நம்ம டீல் பண்ணது தான். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் தி எமிட்டர் மெட்டீரியல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட், நெக்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து போத் A and B. ஓகே, ஸோ திஸ் இஸ் A, B, C, D 4 இது இருக்குது. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் தி frequency of incident light and nature of emitting material.